அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழல் உரையாடலில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பாலூட்டிகள் ஓர் அறிமுகம். நம்மைச் சுற்றி இருக்கும் பாலூட்டிகள் குறித்து இந்த உரையாடலில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இன்று நம்முடன் பாலூட்டிகள் குறித்து உரையாட திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ஒரு இயற்கை ஆர்வலராகவும் முக்கியமாக பறவைகளை குறித்து பார்ப்பவராகவும் உள்ளார். இவர் நம் சூழலியல் நிகழ்வில் ஏற்கனவே 2 நிகழ்வுகள் செய்து கொடுத்துள்ளார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக பறவைகள் பார்ப்பதும் அதை அறிவியல் பூர்வமாக அணுகுவதும் தான் கற்ற விஷயங்களை சக மனிதர்களுக்கும் எடுத்துச் செல்வதையும் முக்கியமாக செய்து வருகிறார். பலருக்கும் பறவைகள் குறித்து ஆர்வம் வருவதும் ஆர்வம் மூலம் பறவைகளை பார்க்க வைப்பதும் பார்த்த பின் அதை ரசித்து அதை பாதுகாக்க வைப்பதையும் ஈடுபடுவதில் முக்கியமாக பங்காற்றி வருகிறார். நன்றி ஐயா, நம்ம உரையாடலில் கலந்து கொண்டமைக்கு. உரையாடல் தொடங்கலாம். நன்றி தீபக், உங்க அறிமுகத்துக்கு ரொம்பவுமே நல்ல நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இணைந்ததுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போறது பாலூட்டிகளை பத்தி. பொதுவாகவே அனிமல்ஸ், விலங்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசுல வர்றது பாலூட்டிகள் தான். இப்போ ஒவ்வால கூட பார்த்துட்டு நம்ம இது ஒரு விலங்கா இல்ல பறவையா, இஸ் இட் அன் அனிமல் ஆர் அ பேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ விலங்கு அப்படின்னு வந்தாலே, அனிமல்னு வந்தாலே பாலூட்டிகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பாலூட்டிகள் நம்மை சுற்றி இருக்கிறத பார்த்து நம்ம எப்பவுமே விலங்குன்னு சொன்ன உடனே ஒரு பாலூட்டி தான் நம்ம மனசுக்கு வருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பாலூட்டிகள் மிகவும் ஒரு அறிவு வாய்ந்த ஒரு விலங்கினமாக கருதப்படுகிறது. அந்த அறிவு வாய்ந்தது அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதோடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அதை வச்சு சொல்றோம். அதாவது இப்போ ஒரு யானைகளா இருக்கட்டும், இல்ல டால்பின்ஸ் ஓங்கில்களா இருக்கட்டும், இல்ல குரங்குகளா இருக்கட்டும், டூல் யூசேஜ், அதே மாதிரி ஒரு சிந்தனை திறன், அது நமக்கு அவ்வளவா புரியாது. ஆனா அவற்றின் செயல்பாடுகள் இருந்து நம்ம அறிஞ்சு கொள்வது என்னன்னா, தே யூஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சில வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். அதை தவிர இந்த பாலூட்டிகள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி பலவிதமான உடல் அமைப்புகளை கொண்டதா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஓங்கில்கள் இல்லத திமிங்கலங்கள் எடுத்துட்டோம்னா, அதோடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா மீனை போலவே இருக்கும். அந்த முதுகுல இருக்கிற துடுப்பா இருக்கட்டும், இல்ல அந்த பெக்டோரல் ஃபின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிளிப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா ஒரு மீனின் ஒரு உடல் அமைப்பை போலவே இருக்கும். கிட்டத்தட்ட அது மீன் சொல்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வௌவால்களை பார்த்தோம்னா, அது அப்படியே ஒரு பறவை மாதிரி இருக்கும். அந்த வௌவால்களுக்கும் பறவைகளுக்கும் ஒரு எது நன்றாக பறக்கும் அப்படின்னு ஒரு போட்டி வச்சோம்னா, அது ஒரு பட்டிமன்றமே நடத்திடலாம். அது தீர்மானம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வௌவால்களின் உடல் அமைப்பு பார்த்தோம்னா பறவைகளின் உடல் அமைப்பை போல இருக்கும். இந்த மாதிரி பாலூட்டிகள் விதவிதமான வகைகள் இருக்கிறத இன்னைக்கு சுருக்கமா நம்ம பார்க்க முயற்சி செய்வோம். இந்த பாலூட்டிகளுடைய வயசு பார்த்தோம்னா 2 வருஷம் வயசுல இருந்து, அதாவது ஒரு சில மூஞ்சூறுகள் 2 வருடமே வாழும். அதை விட்டு 211 வருஷம் வாழக்கூடிய போஹெட் வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய திமிங்கலம் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல பல மில்லியன் இயர்ஸா இது வியாபிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு விலங்கினம் பாலூட்டிகள். இந்த பாலூட்டிகளோட மனிதர்களின் தொடர்பு ரொம்ப அதிகம். உணவுக்காக எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மில்க் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்லது மீட் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பாலூட்டிகள்ல இருந்து வருது. அதுக்கு அடுத்தபடியா உடை அப்படின்னு எடுத்தோம்னா லெதர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ரோமங்கள், உலன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாலூட்டிகள்ல இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கிறது. இதை தவிர ஒர்க் அனிமல்ஸ், பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலைக்காகவும் நிறைய பாலூட்டிகளை உபயோகப்படுத்துறோம். இப்ப அலாஸ்கால எடுத்தோம்னா அங்க ஸ்லெட்ஜ் ஓட்டுறதுக்கு நாய்களை உபயோகப்படுத்துறாங்க. அப்படியே அந்தமான்ஸ் வந்தோம்னா அங்க இருக்கிற டிம்பர் எஸ்டேட்ல யானைகளை உபயோகப்படுத்தி மரங்கள் அதெல்லாம் டிம்பர் ஃபேக்டரிஸுக்கு எடுத்துட்டு போறது, அதெல்லாம் யானைகளை வச்சு செஞ்சுட்டு வராங்க. இதை தவிர ஈவன் சில சமயம் எலிகள் கூட, அதாவது அந்த லேண்ட்மைன்ஸ் டிடெக்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரக்ஸ் இதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கா இருக்கட்டும், அந்த எலிகளை கூட உபயோகப்படுத்துறாங்களாம். இன்டர்நெட் கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல போடுறதுக்கு கூட எலிகளை உபயோகப்படுத்துறதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாலூட்டிகள் மனிதர்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு. கடைசியா பெட்ஸ், வளர்ப்பு பிராணிகளாகவும் பல விதமான பாலூட்டிகள், நாய் பூனையை தவிர சிங்கம், புலி, யானை இந்த மாதிரி விலங்குகள் கூட வளர்ப்பு பிராணிகளாக மக்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாலூட்டிகளை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
அடுத்த ஸ்லைடு. இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் அது வந்து இந்த சமூக வலைதளத்துல இருந்து எடுத்திருக்கேன். கூகுள் வந்து ஒன் ஆஃப் தம். இந்தியா பயோடைவர்சிட்டி.org ஒன்று, மேமல்ஸ் ஆஃப் இந்தியா.org. இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா நீங்களும் அதுல போய் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு ஃபர்தரா நம்ம படிச்சுக்கலாம். அதை தவிர ஃபீல்டு கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கள புஸ்தகம், அது இந்த மேமல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதுல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த பிரசன்டேஷன்ல நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அடுத்தது போலாம். அப்ப பாலூட்டி என்றால் என்ன, அந்த கேள்வியோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நல்லாவே தொடங்கலாம். குறிப்பா சொல்ல போனா இது வந்து ஒரு முதுகெலும்பி, நமக்கு தெரியும் 5 விதமான முதுகெலும்பிகள் இருக்கு. மீன், அப்புறம் ஆம்பிபியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இரு, அதாவது ஆம்பிபியன்ஸ் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள், ரெப்டைல்ஸ் ஊர்வன, அப்புறம் பறவைகள் அண்ட் மேமல்ஸ் பாலூட்டிகள் அப்படின்னு 5 இருக்கு. இந்த 5ல பறவைகளும் பாலூட்டிகளும் பார்த்தோம்னா அது ஒரு வெப்பரத்த பிராணிகள், மித்ததெல்லாம் வந்து குளிர் ரத்த பிராணிகள். அப்போ இந்த 2 விலங்குகளுக்குமே, பறவையா இருக்கட்டும் இல்ல பாலூட்டியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே தன்னுடைய உடல் சூட்டை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதாவது தெர்மோ ரெகுலேஷன் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பறவைகள் எப்படி சந்திக்கிறதுன்னா, பறவைகளுடைய உடம்புல இறகுகள் இருக்கும், மூடி இருக்கும், அதை வச்சு தெர்மோ ரெகுலேஷன் பண்ணுது. அதுவே பாலூட்டிகள் எடுத்தோம்னா உடம்பு பூரா ரோமங்களால் சூழப்பட்டு, இந்த ரோமங்களால் சூழப்பட்டிருக்கிறத வந்து ஒரு பாலூட்டிகளுடைய தனி சிறப்பு. இந்த ரோமங்கள் வேற எந்த விதமான விலங்குகளுக்கும் முதுகெலும்புகளுக்கும் கிடையாது. இப்ப அந்த படத்துல வந்து நம்ம கரடியோட படம் போட்டிருக்கோம். அந்த அதுல கரடியோட உடம்பு பூரா முடியா இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு விதிவிலக்கு வருது. அந்த விதிவிலக்கு என்னன்னா, இந்த நேக்கட் மோல்ராட் என்று சொல்லக்கூடிய ஒரு எலி. இது ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு எலி இனம். இது வந்து ஒரு பலவிதமான சிறப்புகளை கொண்ட ஒரு பிராணி. இதை பத்தியே பேசணும்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா அதை பத்தி பேசலாம். இதோட உடம்புல எங்கேயுமே ரோமமே இருக்காது, ஒரு மீசை மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும், அதோட சரி. இது வந்து சிறப்பு என்னன்னா, இது ஒரு யூ சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. அதாவது தேனீக்கள் மற்றும் கரையான்களை போல இது கூட்டு குடும்பமா இருக்கிறது. இந்த கூட்டு குடும்பத்துக்கும் யானையோட கூட்டு குடும்பத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல ஒரு குயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ராணின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ராணி மட்டும்தான் குட்டி போடும். அதை தவிர அதுக்கு ஒரு 3 மேல்ஸ் இருக்கும். அந்த 3 மேல்ஸுடைய வேலை வந்து இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான். அதை தவிர அந்த வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தேனீக்களை போன்ற ஒரு கூட்டமைப்பு உள்ளது. அது யூ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக நம்ம சொல்லியிருக்கோம், இந்த தெர்மோ ரெகுலேஷன் வந்து பறவைகளுக்கு எல்லாம் தேவை, உடல் வெப்பத்தை வந்து பாதுகாக்கணும்னு. இந்த விலங்குக்கு மட்டும் என்ன விதிவிலக்குன்னா, இது தெர்மோ ரெகுலேஷன் பண்ணாது, தெர்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூழல்ல இருக்கிற எந்த வெப்பநிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோடைய உடம்பு வெப்பநிலையும் ஏறவோ இறங்கவோ செய்யும். அந்த ஏற்றமும் இறக்கமும் இதோட உடம்பை பாதிக்கிறது கிடையாது. இதோடைய பிசியாலஜி வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. இப்ப சூழல் டெம்பரேச்சர் 50 டிகிரி இருந்துச்சுன்னா இதோட உடம்பு டெம்பரேச்சர் 50க்கு போயிடும். சூழல் டெம்பரேச்சர் 20 இருந்ததுன்னா அது 20க்கு இறங்கி வந்துடும். அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆகையினால எந்த விதமான பாதிப்பும் சூழலில் இருக்கக்கூடிய தட்பவெப்பத்தினால இருக்காதனால இதுக்கு முடிகளின் தேவைகள் இல்லை. அதனால இது உடம்புல ரோமமே இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இதோட தோல்ல எந்த விதமான வலி உணர்வும், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க, எந்த விதமான வலி உணர்வும் இதுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இது மேல ஆசிட ஊத்தி பார்த்திருக்காங்க. அப்புறம் கெப்பாசின் என்று சொல்லக்கூடிய மிளகாயோட எசன்ஸை ஊத்தி பார்த்திருக்காங்க. ஆனா வலி உணர்வே இதுக்கு வந்தது கிடையாது. அப்ப இதுக்கு ரோமங்களின் தேவைகள் இல்லாதனால பரிணாம வளர்ச்சியில முற்றிலும் ரோமங்களை இழந்து விட்டது. கடைசியா சொல்றாங்க இதுக்கு கேன்சரே வராதுன்னு. இந்த விலங்கை பத்தி ஒரு நிறைய ரிசர்ச் நடக்கிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஓங்கில்கள், திமிங்கிலங்கள், நீரில் வாழக்கூடிய அந்த விலங்குகளுக்கு, அந்த பாலூட்டிகளுக்கு உடம்புல முடியே கிடையாது. அப்போ அது எப்படி தெர்மோ ரெகுலேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் லேயர், அந்த கொழுப்பு லேயர் வந்து அதுக்கு இன்சுலேஷன் கொடுக்குது. அது வந்து பிளப்பர்னு சொல்லுவாங்க. அதனால அதுகளுடைய உடம்புலையும் ரோமங்கள் இருப்பதில்லை. கடைசியா இந்த படத்துல இருக்கிறது வந்து பாங்கோலின் என்று சொல்லக்கூடிய ஒரு எறும்பு தின்னி. இதோட உடம்புல வந்து ரோமங்கள் இல்லை, ஆனா அதுக்கு பதிலாக ஸ்கேல்ஸ்.
இதுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்லணும்னா முள்ளெலி எடுத்துக்கலாம், இல்லைன்னா முள்ளம்பன்றி எடுத்துக்கலாம். அதுக்கும் உடம்புல ரோமங்கள் குறைவா இருக்கும், ஆனா முட்கள் இருக்கும். இது எல்லாமே மாடிஃபைடு ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விலங்குகள் எல்லாமே, இந்த பாலூட்டிகள் எல்லாமே ஒரு ரெப்டிலியன் ஆன்செஸ்டர், அதாவது ஊர்வன அதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்வனவுக்கு இருந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே மாறி ரோமங்களாக மாறுகிறது. அதே ரோமம் திரும்பவும் அது அந்த விலங்குகள் அந்த அந்த பாலூட்டிகளுடைய தேவைக்கு ஏற்ப ஸ்கேல்ஸாகவும் முட்களாகவும் மாறுகின்றன. எல்லாமே கெரட்டின் பேஸ்ட் என்ன சொல்றது இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்தது போலாம். அடுத்த சிறப்பு பாலூட்டிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எலியா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, திமிங்கிலமா இருந்தாலும் சரி, எல்லாமே குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். அந்த மேமல் அப்படிங்கிற வார்த்தையிலேயே மேமரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாலூட்டும் சுரப்பிகள் தான் முதன்மை வாய்ந்தது. தமிழ்ல நம்ம பாலூட்டின்னு சொல்லும் போது அந்த பால் குடிச்சு குழந்தைகள் வளர்றதுனால அது பாலூட்டின்னு சொல்றோம். இத ஒரு ஒப்பிடுதலுக்காக நம்ம பறவையோட பார்த்தோம்னு வச்சா, புறாக்கள் மற்றும் பூனாரை, பிளமிங்கோஸ், இது எல்லாமே கிராப் மில்க் அப்படின்னு அதோடைய வயத்துல இருந்து ஒரு பாலுடைய ஈக்குவலண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பாலை குட்டிகளுக்கு கொடுக்கும். அதுக்கு கிராப் மில்க்னு சொல்லுவாங்க. இது ஆண் பெண் இரண்டுமே தயார் செய்யும். அதே மாதிரி எம்பரர் பென்குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பென்குயின்லயும் அந்த ஆண்கள் மட்டும்தான் வயத்துல கிராப் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா பாலூட்டிகள்ல பெண் விலங்கு பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் அந்த மேமரி கிளான்ஸ் இருக்கும். அது ஒரு தனி சிறப்பு பாலூட்டிகளுக்கு. அடுத்தது போலாம். பாலூட்டிகளை ஒரு ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு முட்டையிடும் பாலூட்டிகள், இன்னொன்னு பிளாசன்டல் மேமல்ஸ் சொல்லுவாங்க. அதை பத்தி அடுத்தது பாக்குறேன். முதல்ல முட்டையிடும் பாலூட்டிகளை பார்க்கலாம். இந்த படத்துல இடது பக்கம் இருக்கிற ரெண்டு விலங்குகள்ல மேல இருக்கிறது டக் பில்ட் பிளாட்டிபஸ் சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது எக்கிட்னா என்று சொல்லக்கூடிய முள்ளெலி போல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இது காணப்படுகின்றது. இந்த இரண்டு பாலூட்டிகளுமே முட்டையிட்டு அதை அடைகாத்து குஞ்சு பொரித்து பாலூட்டி வளர்க்கும் விலங்குகள். இந்த ரெண்டு பிராணிகளை பத்தி நம்ம தனியாவே எவல்யூஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்கு இனங்களா பாலூட்டிகளா இதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிளாசன்டல் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசன்டல் மேமல்ஸ் அப்படி என்னன்னா, தாயின் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த குட்டி அதோட சேர்ந்து இன்னொரு ஆர்கன், டெம்பரரி ஆர்கன் ஒன்று இருக்கும். அது பிளாசன்டான்னு சொல்லுவாங்க. அந்த பிளசண்டாவுக்கும் அந்த குட்டிக்கும் இடையில இருக்கிற உறவு தொப்புள் கொடி உறவு. அது ரெண்டும் தான் கனெக்ஷன் ஆயிருக்கும். தாயுடைய உடம்பிலிருந்து சத்துக்களை எடுத்து இந்த குட்டியை தாயின் கருப்பையில் வளர்ப்பதே இந்த பிளசண்டா தான். அப்ப குட்டி பிறந்த உடனே இந்த பிளசண்டாவும் வெளியில வந்துடணும். அது வரலன்னா அது நஞ்சா மாறிடும் சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழ்ல நஞ்சு என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது பிளாசன்டல் மேமல்ஸ் உடைய ஒரு தனி சிறப்பு. அடுத்தது போலாம். இப்போ பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சியை பத்தி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுல ஒரு 300 மில்லியன் இயர்ஸ்க்கான ஒரு காலகட்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பல ஸ்டேஜஸ்ல தோன்றிய பலவிதமான பாலூட்டிகள் மறைஞ்சும் போயிடுச்சு. இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய பாலூட்டிகளை வச்சு ஓரளவுக்கு அந்த பரிணாம வளர்ச்சியை சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ண போறேன். இது குறிப்பா ஒரு பேலியன்டாலஜிஸ்ட் இந்த ஒரு ஸ்லைடை எடுத்தாங்கன்னு நல்லா இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாலூட்டிகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், ஒரு ரெப்டிலியன் ஆன்செஸ்டர், அதாவது ஊர்வனவற்றில் இருந்துதான் ஒரு பேரலல் எவல்யூஷன்ல பிரிஞ்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. ஒரு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இன்றைய பாலூட்டிகளுடைய உருவ அமைப்பை கொண்ட ஊர்வன இருந்திருக்கு. பாலூட்டிகளை போல உருவ அமைப்பு கொண்ட ஊர்வன இருந்திருக்கு. அதுவே ஒரு 280 மில்லியன் வருஷத்துல ஊர்வன போல இருந்த பாலூட்டியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ மேமல் லைக் ரெப்டைல்ஸ் அண்ட் ரெப்டைல் லைக் மேமல்ஸ். அதுதான் இந்த செனாப்சிட் ஆன்சிஸ்டர்ஸ் சொல்றாங்க. அதுதான் இன்றைய பாலூட்டிகளின் மூதாதையர், ஆரம்ப மூதாதையர்னு சொல்லலாம். அதுதான் நான் தேடி இது வரைக்கும் பார்த்ததுல இது ஒண்ணுதான் தெரியுது. இதுக்கு மேலேயும் இருக்கலாம். அந்த சினாப்சிட் ஆன்சிஸ்டர்ல இருந்து
தெராப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாலூட்டி உருவாகிறது. இது வந்து மோர் மேமலியன், அதாவது பாலூட்டி மாதிரியான குணங்கள் அதிகமா இருக்கு. ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா அதோடைய கபாலத்தின் அமைப்பு, அப்புறம் 4 சேம்பர்ட் ஹார்ட், 4 சேம்பர் இருக்கக்கூடிய ஹார்ட், அப்புறம் ஸ்கேல்ஸ் மாறி அது ரோமங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அது முட்டை போட்டுட்டு இருந்துச்சா, அந்த முட்டை வந்து ஹார்ட் ஷெல் கிடையாது, பறவையின் முட்டை போல ஹார்ட் ஷெல் கிடையாது, ஒரு சாஃப்ட் ஷெல். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இருக்கக்கூடிய சில ஊர்வன, அது முதலையா இருக்கட்டும், இல்லைன்னா ஆமையா இருக்கட்டும், கடல் ஆமையா இருக்கட்டும், அதோடைய முட்டைகள் பாத்தீங்கன்னா ஒரு லெதரி டெக்ஸ்சர் இருக்கும், ஹார்டா இருக்காது. அந்த சைனோடான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆன்செஸ்டர் இருக்காங்க. அந்த சைனோடான்ஸ்ல இருந்து ஒரு பிரிவு வந்து மோனோட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி பார்த்த முட்டையிடும் பாலூட்டிகள். இந்த முட்டையிடும் பாலூட்டிகள் பத்தி ரெண்டையுமே ஒரு கொஞ்சம் லேசா விளக்குறாது. ஒண்ணு வந்து டக் பில்டு பிளாட்டிபஸ். இந்த பிளாட்டிபஸ் சொன்னோம், அந்த வாத்து மாதிரி மூக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலூட்டி. இது என்ன பண்ணும்னா வயிற்றுல வந்து ஒரு 28 நாள் அந்த முட்டையை வச்சிருந்துட்டு, அதோட யூட்ரஸ்ல 28 நாள் முட்டையை வச்சிருந்துட்டு ஓரளவுக்கு எம்பரியோ வளர்ந்த பிறகு அந்த முட்டையை இடும். இதுவே பறவைகள் பார்த்தோம்னா அந்த பறவைகளோட ஓவரிஸ்ல இருந்து அந்த முட்டை வர ஆரம்பிச்ச உடனே ஒரே நாள் 24 மணி நேரத்துல அந்த முட்டை வெளியே வந்துடும். அதனால அதுக்குள்ள இருக்கிற கரு வந்து வளர்ச்சியை அடைஞ்சிருக்காது. அதை அடை காக்கும் பொழுதுதான் அந்த வளர்ச்சி ஏற்படும். ஆனா இந்த பிளாட்டிபஸுக்கு என்ன ஆகுது, 28 நாள் ஓரளவுக்கு அந்த எம்பரியோ வளர்ந்து வெளியில வருது. அது வந்ததுக்கு அப்புறம் இந்த தாயானது அதை வந்து சுத்தி வயத்துக்கிட்ட வச்சு வளைச்சு வச்சுட்டு அடை காக்கும். அந்த அடை காத்து 10 நாள்ல குஞ்சு வெளியே வந்துடும். இந்த குஞ்சு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கு, அது ஒரு நிப்பிள்ஸ் கிடையாது, இதுக்கெல்லாம் ஒரு மாடிஃபைடு ஸ்வெட் கிளான்ஸ்ல பால் சுரக்கும். அந்த பாலை வந்து ரோமத்திலிருந்து உறிஞ்சி குடிச்சு வளர்கிறது. இது பிளாட்டிபஸ் உடைய ஒரு தனித்துவம். இந்த பிளாட்டிபஸ் உடைய ஓவரிஸ் பார்த்தோம்னாலும் இதுக்கு 2 வித சைட்லயும் ஓவரிஸ் உண்டு, லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் உண்டு. ஆனா லெஃப்ட் சைடு ஓவரி மட்டும்தான் ஃபங்க்ஷனல், பறவைகளை போல. இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த பரிணாம வளர்ச்சியில எல்லாமே ஓரளவுக்கு லிங்கேஜஸ் உண்டு. அந்த லிங்கேஜஸ் சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த உதாரணத்தை எடுத்திருக்கேன். ஸோ பறவைகளை போல லெஃப்ட் சைடு ஓவரி, அதே மாதிரி முட்டையிடும் போது ஆனா அந்த முட்டையில ஒரு மாற்றம், வயத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு குஞ்சு, அதாவது இந்த கரு உருவானதுக்கு அப்புறம் தான் அது இடுறது. இப்ப 2வது முட்டையிடும் பாலூட்டி பார்த்தோம்னா அது வந்து எக்கிட்னான்னு சொல்லக்கூடிய முட்டையிடுற பாலூட்டி. இது என்ன செய்யும், மேட்டிங்க்கு அப்புறம் 21 நாள் கழிச்சு முட்டை போடும். அந்த முட்டையை தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பையில வச்சுக்கும். அந்த பையில வந்து இது அடைகாக்கப்படும். வெளியே வர குட்டி வந்து ஒரு அரைகுறை பிரசவம் மாதிரி இருக்கும். இதுல பிளாசண்டா கிடையாது, ஒரு அரைகுறை பிரசவம் மாதிரி வரும். வந்துட்டு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பால் துவாரம் வழியாக பாலை உறிஞ்சு கொடுத்து வளர்ந்து இது வெளியே வரும். இத வந்து புரோட்டோதீரியன்ஸ் அப்படின்னு ஒரு லீனியேஜ்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம வந்து பார்க்க போறது வந்து 2 பிரிவா பிரியுது. அது ஏர்லி தீரியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மூதாதையர். அது கிட்டத்தட்ட ஒரு நம்ம மூஞ்சூறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூதாதையர். அதுல இருந்து மேல படத்துல பாத்தீங்கன்னா மெட்டாதீரியன்ஸ் இருக்கும். அது ஃபுல்லா வந்து வயத்துல பை இருக்கக்கூடிய மார்சுபியல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலூட்டி வகை. இந்த கண்டங்கள்லயே 2 இடத்துல தான் இருக்குது. ஆஸ்திரேலேஷியால இருக்கு, இல்லைன்னா அமெரிக்காஸ்ல இருக்கு. இந்த 2 காண்டத்துல மட்டும்தான் இந்த என்ன சொல்றது, வயத்துல பை இருக்கக்கூடிய மார்சுபியல்ஸ் இருக்கிறது. இந்த மார்சுபியல்ஸ், அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய மார்சுபியல்ஸ் பார்த்தோம்னா அது வந்து நம்ம மூஞ்சூர் மாதிரியே இருக்கும். இந்த ஓப்போசம்னு சொல்லுவாங்க, அந்த விதமான மார்சுபியல்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியால பலவிதமான மார்சுபியல்ஸ், இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் மார்சுபியல்ஸ்னே சொல்லலாம். அந்த கவோலாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஊம்பட்டா இருக்கட்டும், கேங்குரூஸ், வாலபீஸ், டாஸ்மேனியன் டெவில் என்று பலவிதமான பாலூட்டிகள் அங்க இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே வயத்துல பை இருக்கும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அந்த ரெட் கேங்குருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பாலூட்டி. இந்த பாலூட்டி வந்து குட்டி போடும்பொழுது ஒரு சில மில்லிமீட்டர், நம்ம சுண்டு விரல் அளவு கூட இல்லாத ஒரு குட்டி வரும். இது வந்து பிளாசன்டல் மேமல். வெளியில வந்த குட்டிக்கு வலுவான கால்கள் அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா இந்த குட்டி வரும்பொழுது அதுக்கு காலே இருக்காது, ஜோயின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோய் புழு மாதிரி தாயுடைய ரோமங்கள்ல ஊர்ந்து தாயுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு முளைக்காம்புல தன்னுடைய வாயை வச்சுட்டு பால் குடிச்சிட்டு ஃபர்தரா வளர ஆரம்பிக்கும். இது ஒரு விதமான அடைகாத்தலுக்கு ஈக்குவலண்ட், அதாவது தாயின் கருப்பையில் இல்லாமல் வெளியில இருக்கக்கூடிய ஒரு பையில வளரக்கூடிய ஒரு எவல்யூஷனரி ஸ்டேஜ்.
அப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து யூத்தீரியன்ஸ் அப்படின்னு சொல்றது, அதுதான் மித்த எல்லா விதமான பிளாசன்டல் மேமல்ஸ். அது விவிபேரஸ், எல்லாமே குட்டி போடும். ஆனா 2 விதமான குட்டிகள், அந்த ஹெர்பிவோரஸ் டைப் யானை, குதிரை, மாடு இந்த மாதிரி இனங்கள் வந்து குட்டி போட்ட உடனே ஒரு சில மணி நேரத்திலேயே குட்டி வந்து எழுந்திருச்சு தாயோட மேய போயிடும். அதுவே கார்னிவோர்ஸ் உடைய குட்டியா இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கண்ணை மூடி வர பிறக்கும், உடம்புல அவ்வளவு ரோமங்கள் இருக்காது, தாயுடைய அரவணைப்பு எல்லாமே தேவை, அது தாயுடைய பாலை குடிச்சு அது வளரும் அது. ஸோ இந்த 2 விதமான பிரிவுகள் அந்த எவல்யூஷனரி ஸ்டேஜஸ்ல நம்ம பாலூட்டிகள்ல பாக்குறோம். அடுத்தது போலாம். இப்ப பாலூட்டிகளுடைய அளவு, மிகச்சிறிய பாலூட்டி இனம் அப்படின்னு சொல்ல போனா இந்த பம்பிள் பி பேட் அப்படின்னு சொல்றோம், இந்த படத்துல இருக்கு. இது வந்து கிழக்கிய ஆசிய நாடுகள்ல பார்க்கலாம். இது வந்து 30 மில்லிமீட்டர் 2 கிராம், அந்த ஒரு பெண்களுடைய ஒரு காது தோடுடைய வெயிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பாலூட்டி. அதுவே பார்த்தோம்னா உலகத்தை அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த நீலத்திமிங்கலம் ப்ளூ வேல். அது 1,57,000 கிலோ எடை, 30 மீட்டர் நீளம் உடையது. கிட்டத்தட்ட ஒரு 26 யானைகளின் எடைக்கு சமமானது. அந்த அளவுக்கு ஒரு சைஸ் ரேஞ்ச் பாலூட்டிகள்ல இருக்கு. அடுத்தது போலாம். பாலூட்டிகளின் வாழ்விடங்கள். நான் சொன்னேன் பாலூட்டிகள் வந்து வாழ்விடங்களுக்கு ஏற்ற மாதிரி அது உடம்புல நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்துல மேலாப்புல இருக்கிறது பாருங்க, பூமிக்கு அடியில வாழக்கூடிய மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலூட்டி. இதுக்கு மூக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் நோஸ்ட் மோல், மூக்குல வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து சென்சரி, பூமிக்கு அடியில இருக்கிறதுனால இது கண்களின் தேவை ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது வந்து அந்த ஸ்டார் நோஸ்ல இருந்து இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கன்ஸ் வந்து அதுக்கு உதவியா இருக்கு. கால் பாத்தீங்கன்னா பெருசா நகங்கள் இருக்கும், பூமியை தோண்டுவதற்கு தோதாக. சோ இது ஒரு உருவ அமைப்பு, பூமிக்கு அடியில வாழுது. அதே மாதிரி பூமிக்கு வெளியில வந்துன்னா மரங்கள்ல வாழக்கூடியது இந்த அணில், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மலபார் ஜெயன்ட் ஸ்குரில். அடுத்தது வந்து கீழே இருக்கிற இந்தியன் கௌர், அந்த கிராஸ்லேண்ட்ஸ், ஓப்பன் கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளிகள்ல காடுகள்ல வாழக்கூடியது. அதுவே நம்ம ஆர்டிக் ரீஜன்ல போனோம்னா -40 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர்ல கூட வாழக்கூடிய துருவ கரடிகள். அப்படியே பாலைவனத்துக்கு வரும், அங்க 50 டிகிரி 55 டிகிரி டெம்பரேச்சர் போகும், தண்ணீர் கம்மியா இருக்கும், தாவர வகைகள் கம்மியா இருக்கும். அப்படி இருந்தும் சக்சஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய ஒட்டகங்கள். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து இமயமலையில இருக்கக்கூடிய பனி படர்ந்த இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஸ்னோ லெப்பர்ட்ஸ். அப்புறம் நீரிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய ஆம்பிபியஸ் மோட் நீர் நாய்கள். முழுவதும் மேல இருக்கிறது முழுவதும் தண்ணீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஓங்கில்கள், திமிங்கலங்கள், இந்த மாதிரி பலவிதமான வாழ்விடங்கள்ல பாலூட்டிகள் மிகவும் திறமையாக வாழ்ந்து சாதிக்கின்றன. அடுத்தது உணவு முறை. நான் வந்து ஒரு பிராடா ஒரு 3 பிரிவா இந்த உணவு முறை பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து ஹெர்பிவோர்ஸ். மேல இருக்கிற படத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் சவானா அதோடைய ஒரு காட்சி. அதுல மேயர் அனிமல்ஸ், கிரேசிங் அனிமல்ஸ் பார்த்தோம்னா நம்ம வில்டி பீஸ்ட் இருக்கு, ஜீப்ரா இருக்கு, டோப்பி இருக்கு. இந்த தாவர வகை தாவர உண்ணிகள் பார்த்தோம்னா பலவிதமான தாவரங்களை உண்றது. அதாவது புல்லா இருக்கட்டும், இலைகளா இருக்கட்டும், தழைகளா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், இல்ல கிரெயின்ஸ் விதைகள் சாப்பிடுறது, இந்த மாதிரி பலவிதமான தாவர வகை உணவுகளை மட்டும் உண்டு வாழக்கூடிய விலங்குகள். இது வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில விலங்குகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய கால்சியம் தேவைக்காக எலும்புகளை கூட சாப்பிடும். அது வந்து பின்னாடி பார்க்கலாம். அதர்வைஸ் மெஜாரிட்டி பார்த்தோம்னா இது வந்து தாவர வகை உணவுகளை மட்டும் உண்ணக்கூடிய ஹெர்பிவோர்ஸ். அதுக்கு அடுத்தது கீழே பார்க்குறோம் வந்து 2 விதமான பகையாளிகள். அவங்க வந்து பங்காளி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்பாட்டட் ஹைனா, அதுக்கு எய்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறது வந்து சிங்கங்கள். இது வந்து ஒண்ணுக்கொண்ணு சந்திக்காது, சண்டையை போட்டுட்டு சண்டை போடும். இங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு இறந்த ஒரு விலங்க 2 சண்டை இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கு. இவை முழுவதும் கார்னிவோர், அதாவது முழுக்க முழுக்க மாமிசமே உண்டு வாழக்கூடிய விலங்குகள். இதுல மீனை மட்டும் உண்டு வாழக்கூடிய விலங்குகள் இருக்கு, பூச்சிகளை உண்டு வாழக்கூடிய விலங்குகள் இருக்கு, அப்புறம் இறந்து போன விலங்குகளை உண்டு வாழக்கூடிய கேரியன் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விலங்குகள் இருக்கு. எல்லாமே மாமிச பட்சிகள் அப்படி சொல்றேன், கார்னிவோர்ஸ்.
இந்த கார்னிவோர்ஸ் வந்து எல்லாமே 100% அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் கூட வயிறு சரியில்லைன்னா இப்ப இந்த புலி பசித்தால் புல்லை தின்னுமான்னு சொல்லுவாங்க. ஆனா புலி வயிறு சரியில்லைன்னா புல்லை திங்கும். அந்த புல்லை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு அது வந்து உபயோகமா இருக்கும். அதனால இது வந்து அது ஒரு சிறிய பர்சன்டேஜ் எக்ஸெப்ஷன் தான். அதர்வைஸ் பெரும்பாலும் இது வந்து மாமிசங்களை உண்டு வாழக்கூடிய விலங்கினங்கள். மூன்றாவது வகை வந்து ஆம்னிவோர்ஸ். மாமிசமும் சாப்பிடும், தாவர வகைகளும் சாப்பிடும். இப்ப இந்த படத்துல எடுத்து இருக்கிற கரடி வந்து இது ஒரு கார்னிவோர்னு தான் கிளாசிபிகேஷன்ல இருக்கு. ஆனா இது கிரிஸ்லி பேர். இது வந்து 80-90% இது தாவர வகை உணவு மட்டும்தான் சாப்பிடும். அது புல்லு இல்லைன்னா பூக்கள், ஃப்ளவர் பட்ஸ், இலைகள் இதெல்லாம் சாப்பிடும். பெரிஸ் இதெல்லாம் சாப்பிடும். ஒரு 10%-15% தான் இதுக்கு மாமிச தேவை இருக்கு. இந்த மாமிச தேவைக்காக மிகப்பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடு, அதாவது எல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மானினங்களை கூட துரத்தி போய் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய திறன் வாய்ந்தவை இந்த ஆம்னிவோர்ஸ். ஸோ ஆம்னிவோர்ஸ் வந்து ரெண்டுமே சாப்பிடும். ஸோ இந்த 3 கேட்டகரியில பாலூட்டிகள் உணவு முறை அடங்கி இருக்கிறது. அடுத்தது போலாம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உலக அளவுல வந்து 6400 ஸ்பீஷீஸ் ஆஃப் மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள் இருக்கு. அதை வந்து 1229 ஜீனஸ்ல பிரிச்சிருக்காங்க. ஒரு 153 ஃபேமிலிஸ்ல அது இருக்கு. இது வந்து பெரிய பெரிய குரூப்ஸ், 29 ஆர்டர். இதுல வந்து பாலூட்டிகள் அடங்கி இருக்கிறது. இதுல வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா 70% பாலூட்டிகள் வந்து ரோடன்ஸ் என்று சொல்லக்கூடிய கொறித்துண்ணிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது எலி ஜாதி, எலி, சுண்டலி, பீவர்ஸ், முள்ளமன்றி, அப்புறம் காப்பிபாரான்னு சொல்றது இந்த சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஒரு பன்னியோட சைஸ் இருக்கும். அது கொஞ்சம் பாக்குறதுக்கு முயல் மாதிரியும் இருக்கும். இதுதான் லார்ஜஸ்ட் ரோடன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பெரிய குழு வந்து வௌவால்கள், கைராப்டிரா. அதை பத்தி பார்ப்போம், ஆர்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது வௌவால்கள். அதை தொடர்ந்து இருப்பது மூஞ்சூர் மற்றும் மோல்ஸ். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டார் நோஸ்ட் மோல் பார்த்தோம், அந்த 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 ஜாதி விலங்குகள். அதுக்கு அடுத்ததுதான் முதனி அப்படி பிரைமேட்ஸ் சொல்லக்கூடிய விலங்கினங்கள். அதாவது பிரைமேட்ஸ் சொன்னோம்னா தேவாங்குல இருந்து ஆரம்பிச்சு கொரிலா, ஒராங்குட்டான், மனிதர்கள் வரைக்கும் எல்லாமே பிரைமேட்ஸ் தான். நம்மளுடைய இன மக்கள் அவங்க. அப்ப இந்தியால வந்து பார்ப்போம். இந்தியால வந்து 12 ஆர்டர்ஸ் இருக்கு. அதுல 427 இனங்கள் இருக்கு. இது இந்தியா இதுல வந்து mammals-of-india.org போனீங்கன்னா இதை பத்தி நிறைய டீடைல்ஸே இருக்கு. இந்த விலங்குகளின் கிளாசிபிகேஷன் என்ன, இதுல வந்து எதெல்லாம் த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ் எல்லாமே இருக்கு. இந்த சிவப்புல போட்டிருக்கிறது தான் வந்து நமக்கு ஒரு துக்ககரமான ஒரு சமாச்சாரம். இந்த 427 இனங்கள்ல கிட்டத்தட்ட 30%, 126 இனங்கள் வந்து ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த ஐயூசிஎன் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சர். இந்த அமைப்பு வந்து த்ரெட்டன்ட் டாக்ஸா சொல்லுவாங்க. அதாவது அழிவின் அச்சத்துல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் என்ன, தாவரமா இருந்தாலும் சரி, பூச்சியா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, அவங்க அந்த லிஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியாவில கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு 10 ஸ்பீஷீஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எக்ஸ்டிங்க்ட் தான். எக்ஸ்டிங்க்ட் இன் தி வைல்ட் அப்படின்னு வந்துடும். அந்த 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 ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியது 10 விலங்குகள் இருக்கு. என்டேஞ்சர்ட்ல 40 இருக்கு, வல்னரபிள்ல 45 இருக்கு, நியர் த்ரெட்டன்ட்ல 31, லீஸ்ட் கன்சர்ன் பாக்கி எல்லாம். லீஸ்ட் கன்சர்ன் தான் சேஃபஸ்ட். இதுக்கான காரணங்களை நம்ம வந்து இந்த பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். நம்ம அடுத்தது போலாம். இப்ப இந்திய காட்டுல வாழுற பாலூட்டிகள், நிறைய பாலூட்டிகள் இருக்கு. இந்த பேஜ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பிரைமேட்ஸ்ல தேவாங்குகள் சொல்லியிருக்கேன். வாலில்லா குரங்குகள் இந்தியாவில வந்து நார்த் ஈஸ்ட்ல போனோம்னா வாலில்லா குரங்கு, கிபன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் யானை வகையில ஒண்ணு ஒற்றைப்படை குழம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோட் அன்குலேட்ஸ், அது குதிரை, கழுதை, காண்டாமிருகம், அதுல ஒரு 3. அப்புறம் இரட்டைப்படை கால்கள் உள்ளவை, அதாவது ஈவன் டோட் ஆன்குலேட்ஸ், அதுல வந்து ஏகப்பட்ட விலங்குகள், 62 விலங்குகள், அதுல ஓங்கில்கள் கூட அதுலதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒண்ணு ரிலேட்டடா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஆடு மாடு இதோட சேர்ந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நடுவுல உள்ள நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. அப்புறம் கிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது இந்த ஹோல் டாக்ஸானமி அமைப்பே நான் படிச்ச காலத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஆர்கியோடாக்டைலா அப்படிங்கிற ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய பாலூட்டிகள்.
கார்னிவோரா, அடுத்த ஆர்டர் வந்து கார்னிவோரா. கார்னிவோரால ஒரு 58 வகை விலங்குகள் இருக்கு. அது பூனை, நாய், எல்லா மாமிச பட்சிகள் எல்லாமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாமிச பட்சிகள் எல்லாமே இந்த கார்னிவோராக்குள்ள இருக்கும். அது 58 இருக்கு. அடுத்தது போலாம். அடுத்து முயல்கள், பைக்காஸ்ன்னு சொல்லுங்க, 13 வகை இருக்கு. பேங்கோலின்ஸ் 2, அதாவது இந்தியன் பேங்கோலின் ஒண்ணு, இன்னொன்னு சைனீஸ் பேங்கோலின். இந்த 2 வகை பேங்கோலின் இந்தியால இருக்கு. ஸ்காண்டன்ஷியான்னு சொல்லுவாங்க, ட்ரீ ஷ்ரூஸ், அது ஒரு கேட்டகரி. அது மூங்கணத்தான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 3 வகை இருக்கு. அது தவிர முள்ளெலிகள், மூஞ்சூறுகள், மோல்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு 32 வகை. உலக அளவுல பார்த்தோம்னா ரோடன்ஸ் தான் ஜாஸ்தி, அதாவது எலி வகைகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா 127 டைப் ஆஃப் வௌவால்கள் இருக்கு. வௌவால் தான் இங்க வந்து டாமினேட்டிங் மேமல் ஸ்பீஷிஸ். அதிக அளவுல இந்தியாவில இருக்கிறது 127 வௌவால் வகைகள். அதுக்கு அடுத்தாப்புலதான் எலி வகைகள் இருக்கு. அதாவது சுண்டலி, வெள்ளலி, முள்ளம்பன்றி, இதெல்லாம் வந்து எலி வகையை சார்ந்து. அது 102 வகை இருக்கு. ஒரே ஒரு கடல் பசு, சைரேனியான்னு சொல்லுவாங்க, அது வந்து டூகாங் என்று சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியில காணப்படுகின்ற கடல் பசு. இதுதான் வந்து டோட்டலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலூட்டிகளின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்தது போலாம். இப்ப பாலூட்டிகளுடைய சூழல் பங்கு மட்டும் இந்த படத்துல பார்க்கலாம். ஒரு டாப் மோஸ்ட் ஃபுட், இது வந்து ஒரு ஃபுட் வெப்புடைய ஒரு படம். இதை வச்சு நிறைய பேச போறோம் நம்ம. இதுல டாப் மோஸ்ட் ஃபுட் வெப்ல இருக்கிறது வந்து பாலூட்டிகளா தான் இருக்கு. அது ஹெர்பிவோரா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கார்னிவோரா இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பாலூட்டிகள் தான் இருக்கும். அப்போ சக்தி அப்படிங்கிறது வந்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வருது, இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். இந்த சூரிய சக்தியை உள்வாங்கி அந்த சக்தியை உபயோகப்படுத்தி உணவு தயாரிப்பது தாவரங்களால மட்டும்தான் முடியும். அந்த குளோரோஃபில் யூஸ் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி, தண்ணி யூஸ் பண்ணி உணவு தயாரிக்கக்கூடியது ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ஒன்லி ப்ரொடியூசர்ஸ் தாவரங்கள் தான். மற்ற எல்லாமே இந்த தாவரங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்குகள் தான். ஒண்ணு தாவரத்தை சாப்பிட்டு வாழும், இல்ல தாவரத்தை சாப்பிட்டு வாழறவங்கள சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்குகள். அதாவது ஆல் ஃபிளஷ் இஸ் கிராஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த தாவரங்கள் சூரிய சக்தியை உள்வாங்கி அது வாழ்கிறது. அது எனர்ஜியை ரிலீஸ் எப்படி பண்ணுது? தாவர உண்ணிகளுக்கு உணவாக குடிக்கிறது. இந்த உணவை தாவர உண்ணிகள் வந்து சாப்பிட்டு, அது விதையா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், இல்ல பூவா இருக்கலாம், அவை வாழ்கின்றன. அப்போ அந்த தாவரத்துல இருக்கிற ஸ்டோர்டு எனர்ஜி அந்த தாவர உண்ணிகளுக்கு போறது. அது பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது உயிர் வாழுது, அந்த எனர்ஜி ஃப்ளோ அங்க ஆரம்பிக்குது. இந்த தாவர உண்ணிகளை உண்டு வாழுறது வேட்டையாடும் விலங்குகள். அது வந்து அந்த ஓநாய், இந்த நாய், நரி, அந்த பூனை வகைகள், இதெல்லாம் வந்து அந்த தாவர உண்ணிகளை உண்டு வாழக்கூடிய வேட்டை விலங்குகள். இப்ப இந்த வேட்டை விலங்குகளை கூட இது வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க. இந்த வேட்டை ஆடும் விலங்குகளை உண்டு வாழக்கூடிய பெரிய வேட்டையாடிகள் உண்டு. அது வந்து டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மற்றதை உண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றன. இதுதான் எனர்ஜி ஃப்ளோ. இந்த மாதிரி ஒரு விலங்கிலிருந்தோ இல்ல ஒரு தாவரத்திலிருந்தோ சக்தி வந்து ஒவ்வொரு விலங்குக்காக, ஒவ்வொரு உயிருக்காக போயிட்டு வர்ற சர்க்குலேஷன் தான் எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் ஓட்டம் இருக்கிற வரைக்கும் உயிர்கள் வாழும். இந்த ஓட்டம் நின்று விட்டால் ஆட்டம் நின்று போயிடும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான சமாதானம். இந்த ஃபுட் வெப்ல யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சமமான பங்கு உண்டு. அந்த சமமான பங்கை அதை செஞ்சாதான் இந்த உலகத்திலேயே உயிர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஆற்றல் ஓட்டத்துல வந்து நம்ம திமிங்கலத்தை போட்டிருக்கோம். இப்ப கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அங்க இருக்கக்கூடிய ஜூ பிளாங்டன்ஸ், அப்புறம் சிறிதுல கிரில்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டு அந்த எனர்ஜி கன்வர்ஷனை திமிங்கலங்கள் செய்கின்றன. இது வந்து உணவு சுழற்சியில நம்ம பார்த்தோம். அதை தவிர இந்த விலங்குகள் இறந்து போச்சுன்னா அதோடைய உடலில் இருந்து சாப்பிட்டு வாழக்கூடிய டெட்ரிவோர்ஸ் இருக்கு, அந்த கேரியன் ஈட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் இந்த இறந்த பிராணிகளை உண்டு அவை வாழும். அப்போ அந்த பிராணிகளோட உடம்பு அப்படியே மண்ணுக்குள்ள விழுந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த கடல்ல விழுந்தாலும் சரி, அது நியூட்ரியண்டா மாறிடும், அது உரமாக மாறிவிடும்.
அதை தவிர இந்த இந்த பாலூட்டிகள் போடும் எச்சம் மண் வளத்தை அதிகரிக்க செய்கின்றன. இது வந்து ஒரு சைக்கிள். அதை தவிர பாலூட்டிகள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு உபயோகமா இருக்கு, விதை பரவல் ஏற்படுத்துகிறது, பூச்சி கட்டுப்பாடு, பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு அதை கண்ட்ரோல்ல வைக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான சேவைகளை இந்த ஈகோ சிஸ்டம்ல இந்த பாலூட்டிகள் செய்து கொண்டு வருகின்றன. கடைசியா நான் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பாளர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ஈகோ சிஸ்டம் இன்ஜினியரிங். இதை பத்தி தனியாகவே நம்ம ஒரு ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் போவோம். இது வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணம். இது அமெரிக்கால எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் உடைய ஒரு 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 சம்பவம். இது வந்து எல்லா விதமான ஒரு ஈகாலஜி கான்சியஸ் மக்கள் வந்து இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இந்த ரோல் ஆஃப் ஏபெக்ஸ் பிரெடேட்டர் என்ன அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்லைடு இது. ஒரு 9,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு நேஷனல் பார்க் வந்து எல்லோஸ்டோன்ல 1872 வருஷம் அவங்க துவங்குறாங்க. பலவிதமான பிராணிகள் இருக்கு, பலவிதமான தாவர வகைகள் இருக்கு. அந்த இடத்துல நேஷனல் பார்க் டிக்ளேர் பண்ண உடனே மக்கள் வந்து சந்தோஷமா அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா அங்க போக ஆரம்பிக்கிறது பிக்னிக் போறதுக்காக இல்ல, துப்பாக்கியை தூக்கிட்டு போறாங்க. அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடும் பொழுது தன்னுடைய உணவு தேவையை தவிர இந்த அங்க இருக்கக்கூடிய ஓநாய்களை ரொம்பவுமே வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்பவுமே ஒரு பகை. ஏன்னா வளர்ப்பு பிராணிகளை வந்து அது வேட்டையாடுன்னு சொல்லிட்டு அந்த ஓநாய்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. 1872 இருந்து 1926 வரைக்கும் ஓநாய்களை வேட்டையாடி ஓநாய்களை இல்லாம பண்ணிருக்கு. இது வந்து ஒரு 55 வருடங்கள் நடக்கக்கூடிய கொடுமை. அதுக்கப்புறம் 1926 இருந்து 1995 வரைக்கும் அங்க ஓநாய்களே இல்லை. அந்த ஓநாய்கள் அழிந்தவுடன் இந்த கீழே பெரிய ஒரு மான் இருக்கே, அந்த கொம்புள்ள பல பிரான்ச் ஆண்ட்லர்ஸ் உள்ள மான், இது எல்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மானின் ஆட்டம் ஆரம்பிக்குது. 125 வருஷ கதை. இந்த மான்கள் அங்க இருக்கிற புல்ல பூரா மேயுது, அங்க இருக்கிற செடிகள் எல்லாம் சாப்பிடுது, பூக்கும் தாவரங்களை இல்லாம செய்யுது, மரங்கள்ல இருந்து விதைகள் விழுந்து அந்த விதைகள் செடிகளா மரமா வளர விடாம சாப்பிடுது. அதன் காரணமாக அங்க இருக்கிற நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. அதாவது ஆற்றின் கரையோரங்கள்ல வேற எந்த செடிகளோ இல்ல மரங்களோ இல்லைன்னு கரையோரங்கள்ல அரிப்பு ஏற்படுகிறது, பூச்சிகள் குறைகிறது, பூச்சி உண்ணிகள் இல்லாம போறது, விதைகள் பறவை இல்லாதனால அந்த சீட் ஈட்டர்ஸ், அந்த சின்ன சின்ன ரோடன்ஸ், அந்த எலி வகை விலங்குகள் போயிடுது. ஓநாய்கள் இல்லாததுனால அந்த கொயோட்டிஸ்னு கீழே இன்னொரு நாய் மாதிரி ஒரு விலங்கு இருக்கிறது, அந்த விலங்கின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அந்த விலங்கு வந்து ப்ராங்கான்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மானினம், இந்த ஆன்டிலோப் வகை, அதை போய் அட்டாக் பண்ணுது. அப்புறம் பீவர்ஸ், மரங்கள் இல்லாதனால பீவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம் இன்ஜினியர், அவங்க இல்லாம போயிடுறாங்க, பறவைகள் இல்லாம போயிடுது, நீர்நிலைகள் வத்திடுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப திடீர்னு முழிச்சுக்கிறாங்க. 1995 முதல் தடவையா ஒரு 14 ஓநாய்களை அவங்க திருப்பி அந்த இடத்துக்குள்ள விடுறாங்க. ரெண்டாவது வருஷம் 1996 ஒரு 17 ஓநாய்களை உள்ள விடுறாங்க. இந்த ஓநாய்கள் வந்து இந்த எல்கை வேட்டையாட ஆரம்பிக்குது. இதை வேட்டையாட ஆரம்பிச்ச உடனே இந்த எல்க் வந்து அந்த காட்டை விட்டு வேற சேஃபான இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. இந்த ஓநாய்களுடைய பிரஷர்னால இவர்களுடைய குட்டி போடும் திறனும் குறைகிறது. அது குறைய குறைய மற்ற தாவரங்கள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. அந்த தாவரங்கள் முளைக்க பூக்கும் தாவரங்கள் வருது, பூக்கும் தாவரங்களும் விதைகள் வருது, விதை உண்ணிகள் வருகிறது, பூக்களுக்காக வேற பூச்சிகள் வருகிறது, இந்த பூச்சிகளை உண்பதற்காக சில பறவைகள் இனங்கள் வருகின்றன. இந்த ஓனாய் என்ன பண்ணுது, இந்த கொயோட்டிய தாக்குறது. ஏன்னா அது வந்து போட்டி. அதனால அந்த கொயோட்டியை தாக்கும் பொழுது கொயோட்டியோட நம்பர் குறையுது, அதனால ப்ராங்கான்ஸ் நம்பர் அதிகப்படுகிறது. மரங்கள் வந்த உடனே இந்த பீவர்ஸ் வருது. அது வந்து ஈகோசிஸ்டம் இன்ஜினியர், அந்த பீவர்ஸ் என்ன பண்ணும், மரங்களை வந்து நதியின் ஓட்டத்துல சரிச்சு பலவிதமான நீர்நிலைகளை ஏற்படுத்தும். பீவர் டேம்ஸ் சொல்லுவாங்க. அந்த நீர்நிலைகள் ஏற்படுத்தோடனே மீன் வளம் பெறுகிறது. மீன் வளம் பெருகினோடனே மீனை சாப்பிடக்கூடிய பறவை இனங்கள் வருகிறது. அந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டத்துல ஒரு ரீஜுவனேஷன் சொல்லுவாங்க, அது உயிர்ப்பிச்சு எழ ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் ஒரு 125 வருஷமா பண்ண அநியாயத்தை இந்த ஓநாய்கள் 25 வருஷத்துல ரிப்பேர் செஞ்சு திரும்பவும் அந்த சூழல்ல வந்து ஒரு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஓநாய்கள் கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா மரங்கள், அதாவது 1700 வகை மரங்கள் அங்க இருக்கு.
ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பூக்கும் தாவரங்கள் ஒரு 8000 வகை இருக்கு. மேமல்ஸ் பாலூட்டிகள் வந்து 60, மீன் இனங்கள் 18, ரெப்டைல்ஸ் அதாவது ஊர்வன 7, பறவை இனங்கள் 150. இந்த மாதிரி ஈகோசிஸ்டம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம், அதாவது ஏபெக்ஸ் பிரெடேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே இறந்து போன அல்லது நியர்லி இறந்து போன ஒரு ஈகோசிஸ்டம் உயிர்ப்பிச்சு எழக்கூடிய ஒரு அதிசயத்தை இங்க பார்த்திருக்கோம். இதே தான் நம்ம காட்டுல யானைகள் புலிகள் எல்லாம் பண்றதும் இதே வேலை தான். யானைகளும் இதே தான் பண்ணும், விதை பரவல் செய்யும், மரங்களை சாய்க்கும், வெளிச்சம் வரும், செடிகள் வளரும். அந்த மாதிரி காடுகளை காப்பாத்துறது வந்து நம்ம ஊர்ல யானைகள் புலிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அடுத்தது போலாம். இந்த பாலூட்டிகளுடைய சவால்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து பெரிய ஒரு எல்லாருக்கும் இருக்கிற கவலை வந்து பாலூட்டிகள் இனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. அதான் 126 ஸ்பீஷீஸ் வந்து ரெட் லிஸ்ட்ல இருக்குன்னா அது ஒரு சோகமான ஒரு விஷயம். அதுக்கு காரணங்கள் பல இருக்கிறது. முதல் காரணம் வந்து போச்சிங், வேட்டை. அது காட்டுல போயிட்டு விலங்குகளை வேட்டையாட சாப்பிடுறது, இந்த கொல்றது. இந்த வந்து வனவிலங்கு தடுப்புல வந்து ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ். ஆனா இன்றும் தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இறைச்சிக்காக மட்டும் இல்ல, அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியா மாறி போச்சு. பேங்கோலின் ஸ்கேல்ஸா இருக்கட்டும், காண்டாமிருகத்தோட கொம்பா இருக்கட்டும், இல்ல யானையோட தந்தமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த போச்சிங் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியா போச்சு. இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் சைட்ல சென்ட்ரல் இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபெஸ்டிவலே இருக்கு, வேட்டை ஃபெஸ்டிவல். அந்த வேட்டை ஃபெஸ்டிவல் வந்து ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு ஜூன் மாசம் வரைக்கும் மக்கள் காட்டுக்குள்ள போய் கண்டதெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்ல வேலைக்கு வித்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தடுக்க முடியல. ஏன்னா இது ஆதிவாசிகள் செய்யற பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அதனால லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்களால இதை தடுக்கவே முடியல. இது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து இந்த படத்துல இருக்கிற மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா படிச்சவங்க, சிட்டி டுவெல்லர்ஸ், எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறவங்க மற்றும் தேயிலை தோட்ட முதலாளிகள். இவங்க என்ன பண்றாங்க, பொழுதுபோக்க காட்டுக்கு போய் வேட்டையாடுறாங்க. இது இன்னொரு கொடுமை. இது நம்ம வந்து பேப்பர்லயும் படிச்சிருக்கோம், சில திரைப்பிரபலங்கள் கூட இந்த மாதிரி வேட்டை செஞ்சு மாட்டின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த வேட்டை வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக பாலூட்டிகள் இருக்கு, காட்டில் வாழும் பாலூட்டிகள். ரெண்டாவது வந்து நாய்கள். வளர்ப்பு பிராணியா இருக்க வேண்டிய நாய் யாரும் கவனிக்கலன்னா ஃபெரல் டாக்ஸா மாறிடும். அது வந்து அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணும். அது காட்டு விலங்குகளோட ரொம்ப ஆக்ரோஷமாக வேட்டையாடும். இது காடுகளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற விலங்குகளை, மான்களா இருக்கட்டும், இது வாயில வந்து முயலை வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி நாட்டில இருந்து ரேபிஸ் போன்ற வியாதிகளை கூட காட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சவால் இருக்கு. அதனால இந்த நாய்களால இன்னொரு தொந்தரவு. மூணாவது கிரேசிங். மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்காக காடுகளை வந்து எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க, கிராஸ்லேண்ட்ஸ். அந்த மாடுகளை வந்து ஏதாவது ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ அடிச்சிருச்சுன்னா அதுல வந்து பாய்சன் பண்ணிட்டு போயிடுவாங்க, விஷத்தை போட்டு போயிடுவாங்க. அதை சாப்பிட்டு பல விலங்குகள் இறந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த கிரேசிங் வந்து இன்னொரு ப்ராப்ளம். நாலாவது வந்து ரோட்ஸ். காட்டுக்குள்ள ரோட்ஸ் இருக்கு, ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டுறாங்க. ரோட் கில் ரெகுலரா பலவிதமான காட்டு உயிர்கள், பாலூட்டிகள் இறந்து போகின்றன. கடைசியா பார்த்தோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனா இருக்கட்டும், மைனிங்கா இருக்கட்டும், பெருமளவு காடுகளை பாதிக்கின்றது. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹாட் டாபிக். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர்சஸ் ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு சவாலாவே ஆயிடுச்சு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வேண்டியது. ஆனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கிறதான்னு தெரியல. இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இனிமே அது வந்து நம்மளுடைய இன்றைய டாபிக் உடைய மெயின் இது அம்சம் அல்ல. ஆனா இந்த டெவலப்மெண்ட் வந்து டெஃபினட்டா நம்ம காடுகளை பாதிக்கிறது. அந்த பாதிப்பினால விலங்குகளின் நம்பர் குறைஞ்சிட்டு வருது. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கோம். அது மூளையை செலுத்தினா அதை சரி பண்ணணும். அடுத்தது பாலூட்டிகளை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இருக்கிற ஊருக்குள்ள என்னென்ன மாதிரி பாலூட்டிகளை நம்மளால பார்க்க முடியும். இது வந்து நான் பார்த்தது என்னுடைய சிறு வயதுல இருந்து இருந்த அனுபவங்களை இந்த ஸ்லைட்ஸ்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இருக்கிறது வந்து இந்த அணில். எல்லாம் ரொம்ப காமன், பாப்புலர். நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து இருக்கும். ஒரு கொறித்துண்ணி எலி வகையை சார்ந்தது. 3 ஸ்ட்ரைப்டு பாம் ஸ்குரில்னு சொல்லுவாங்க. இதுவே வட இந்தியாவில் போனோம்னா 5 ஸ்ட்ரைப்டு பாம் ஸ்குரில் இருக்கும். ரொம்ப விளையாட்டான ஒரு பாலூட்டி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். மதுரையில நாங்க இருந்த போது எங்க வீட்டுல ரெகுலரா ஒரு வைல்டு இந்த மாதிரி ஒரு பாம் ஸ்குரில் வந்து வீட்டுல வந்து கையில இருந்து உணவு வாங்கி சாப்பிடும். டைனிங் டேபிள்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது வந்து உட்காந்துரும். அதுக்கு சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிட்டுட்டு தான் போகும்.
பொதுவாகவே இது வந்து தாவர உண்ணி. ஆனா சில சமயங்கள் என்ன பண்ணும், ஈசல்களை பிடிச்சு சாப்பிடுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது போலாம். ரெண்டாவது சுண்டெலி. இந்த சுண்டெலி வந்து ரொம்ப சின்னது. அதோட வால் வந்து இதோட உடம்பை விட பெருசா இருக்கும். இந்த சுண்டெலி மனிதர்கள் வாழும் இடத்துலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அது வீட்டுக்குள்ள சுண்டெலி வந்துருச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கொறிச்சுக்கிட்டே இருக்கும், சத்தம் கரகரன்னு கேட்டுட்டு இருக்கும். என்னோட வீட்டுல அந்த மாதிரி வந்து ஒரு 2 நாள் தூக்கம் போய் இது லேஸ்ல பொரிய வச்சும் பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு சின்னது இது. ஸோ இதை வந்து ஒரு நம்ம மனித மூளையை யூஸ் பண்ணி ஒரு விதமா பெயிட்லாம் வச்சு இந்த ரெண்டையும் பிடிச்சு ஒரு மாதிரி வழி அனுப்பி வச்சது. இது ஒரு அனைத்து உண்ணி. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். அதை அடிக்கிறதுக்கும் மனசு வராது. ஆனா வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா துணிமணி, அப்புறம் பேப்பர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தானே போயிடும் அதெல்லாம். அதனால இதை வந்து வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு வெளியில வைக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. அடுத்தது இது வீட்டு எலி. ரொம்ப பிரியமாவே நம்ம சொல்றோம் இது வீட்டு எலின்னு. இது இந்தியாவுடைய ஒரு ஒரிஜினல் எலி இனம். இந்த சுண்டலியை விட பெருசு, சாம்பல் கலர்ல இருக்கும், இல்ல கருப்பு கலர்ல இருக்கும். மனிதர்களுக்கு அருகில மட்டும்தான் வாழும். வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய ஓட்டைகள் இதுல இருக்கும். இது மரங்கள்ல வாழுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை தீபக் சொல்லியிருக்காரு மரத்துல எலிகளை பார்த்த மாதிரி. அது இது பத்தி கொஞ்சம் நன்னா படிக்கணும். பட் வீட்டுல வந்து ஓட்டைகள் எல்லாம் இருக்கக்கூடியது. இதோடைய முக்கியமான வேலை என்னன்னா, மற்ற விலங்குகள், அந்த வேட்டையாடு உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு இது உணவு, பிரைமரி ஃபுட். இது பாம்பு, பூனை, ராப்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே இது வந்து இரையாக ஆகிறது. இது வந்து வீட்டுக்குள்ள இருக்கலாமா வேண்டாமாங்கிறத கடைசியில சொல்றேன். அடுத்தது போலாம். அடுத்தது வந்து பழுப்பு எலி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சாக்கடையில வாழக்கூடிய ஒரு எலி இனம். இந்த கருப்பு எலியோட கொஞ்சம் பெருசா இருக்கும். இது உலகத்துல பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு எலி வகை. இதோடைய ஸ்பீஷிஸ் நேமே பாத்தீங்கன்னா நார்வேஜிகஸ் இருக்கு. அது நார்வேல இருந்து வந்ததா அப்படின்னு தெரியல. கப்பல்ல டிக்கெட் இல்லாம பல ஊர்களுக்கு இது போய் சேர்ந்திருக்கு. ஒரு சில ஐலண்டு தீவுகள்ல கூட இந்த எலிகள் இருக்கு. அந்த கப்பல்ல இருந்து தான் போய் சேர்ந்திருக்கணும். அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு ஒரு ஆபத்தாக இந்த எலிகள் இருக்கின்றன. இந்த எலியுடைய ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, பங்களிப்பு என்னன்னா, இதோடைய ஆல்பினோ வெரைட்டி வந்து லேபரட்டரி டெஸ்ட்டுக்கு ரொம்பவுமே யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம மருந்து வகைகள் இல்லைன்னா ஷாம்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து இந்த எலி தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். இது ஒரு அனைத்துண்ணி. இதை பத்தியும் இன்டர்நெட்ல பார்த்தோம்னா நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. இதோடைய சிறப்புகளை பத்தி எழுதியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் படிச்சு பாருங்க. அடுத்தது பெருச்சாளி. பெருச்சாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி பூனை மாதிரியே இருக்கும். அங்க மைனாப்பூர்ல எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய குப்பை தொட்டி உண்டு. அந்த குப்பை தொட்டியில பலவிதமான இரவு நேரங்கள்ல பலவிதமான பாலூட்டிகள் வரும். அதுல ஒரு சிறப்பான பாலூட்டி வந்து இந்த பெருச்சாளி. இந்த பெருச்சாளி வந்து பூனைக்கு பயப்படாது. இதோட சண்டை போட முயன்று பூனை தோத்து ஓடுறத நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு எலி வகை இது. மனிதருடைய வேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். இத வந்து இதையும் அடிச்சு கொன்ன ஒரு விலங்கினத்தை பத்தி அப்புறம் பார்ப்போம். ரொம்ப போல்டான ஒரு எலி. நம்மளே போய் கிட்ட போய் அடிக்க முடியாது, நமக்கே சேலஞ்ச் பண்ணும். அடுத்தது போலாம். அதுக்கு அடுத்தது வந்து வயல் பெருச்சாளி. இந்த பெரிய பெருச்சாளியை விட கொஞ்சம் குட்டியா இருக்கும். வயலோரங்கள்ல ஒரு ஓட்டை போட்டு அந்த வயல் பரப்புகள் எல்லாம் வாழக்கூடியது. இந்த எஸ்பெஷலி இந்த பாத்வேஸ்ல எல்லாம் இருக்கும். அது அறுவடை காலங்கள்ல வயல்ல இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்துக்கொண்டு போய் அதோட ஓட்டக்குள்ள வச்சுக்கும். பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல் சிஸ்டமே உருவாக்கி இந்த எலிகள் வாழும். பல தடவை வந்து கேரளால எங்க வீட்டுல போட்டிருந்த சில பிளான்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்றது வந்து இந்த எலி தான். வந்து எல்லாத்தையும் நோண்டி விட்டு போயிடும். இந்த எலியோடைய வலைய வந்து இருளர்கள் வந்து நோண்டி எடுத்து அதுல இருந்து இருக்கிற தானியங்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தானியங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து பாம்பு வந்துன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறனை அவங்க பெற்றிருக்காங்க. ஏன்னா இந்த எலி வலைகளை எலி இல்லாத போது பாம்புகள் போய் வாழும். அந்த அளவுக்கு இந்த எலி வந்து பாம்புகளுக்கு வாழ்விடங்களை அமைச்சு கொடுக்கிறது. இப்ப இந்த எலியை பத்தி ஏன் சொன்னோம்னா, அந்த எலிகளால பல வியாதிகள் வர சான்ஸ் இருக்கு. லெப்டோஸ்பைரோசிஸ்னு ஒரு வியாதி இருக்கு. அது வந்து எலிக்காய்ச்சல் நம்ம சொல்லுவாங்க. அது
அது எலிகளால பரவக்கூடியது. இது வீட்டுக்குள்ள இல்லாம கொஞ்சம் வெளியில இருந்தா நல்லது. அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ள வரவிடாம பாத்துக்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அப்புறம் அண்மையில நம்ம வந்து பிளேக பத்தியும் படிச்சோம். இந்த எலியில பிளேகும் வரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த காட்டு விலங்குகள் நம்ம வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கிறது ஓரளவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா நல்லது. அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்த இந்த படத்துல இருக்கிறது எலி மாதிரி இருக்கு, ஆனா அது எலி கிடையாது. இது கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு கார்னிவோர், மாமிச உண்ணி, மூஞ்சூருன்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு எலி மாதிரி இருக்கும். வால் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், மூஞ்சி நீளமா இருக்கும். இது நம்ம வீட்டுல சுவத்தோரங்கள்ல போயிட்டே இருக்கும். எங்க வீட்டுல சொல்லுவாங்க மதுரையில, இது வந்து நம்ம சாப்பாடு வச்சிருந்தோம்னா சாப்பாடு சுத்தி வந்துருச்சுன்னா அந்த சாப்பாடு நார ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இதோட உடம்புல இருந்து ஒரு விதமான சுரப்பியில இருந்து ஒரு திரவம் வரும். அந்த திரவம் தான் அந்த வாசனைக்கு காரணம். இது பல தடவை எலி நினைச்சு அடிச்சிருவாங்க. இது ஆக்சுவலி இதோடைய பலன் அதிகம். இது வந்து கரப்பு, பல்லி, பாச்சை இதெல்லாம் சாப்பிட்டுரும். எலி வலையில இருக்கிற எலியோட குட்டிகளை கூட இது சாப்பிட்டுடும். இது மித்த விலங்குகள் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து ராஜபாளையத்துல ஸ்காப்ஸ் அவுல் அதோடைய பெல்லட்ஸ், அதாவது வாயில இருந்து கக்கின பெல்லட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அதோடைய இந்த மூஞ்சூருடைய ஸ்கல் அதுல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து மித்த பறவைகளும் உண்ணும் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரிய வருது. அடுத்தது காட்டு முயல். இந்த காட்டு முயல் பிளாக் நேப்ட் ஹேர், அது இந்தியா முழுக்க இருக்குது. நம்ம ஊர்ல இந்த ஓப்பன் ஸ்பேசஸ்ல பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிண்டி நேஷனல் பார்க்ல போனாலும் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நாட்டுக்குள்ளேயே காடு இருக்கு அவங்களுக்கு. கிண்டி நேஷனல் பார்க், தியோசாபிக்கல் சொசைட்டி இல்ல ஐஐடில எல்லாம் போனா இந்த காட்டு முயல்களை பார்க்கலாம். இதுக்கும் ரேபிட், இது வந்து ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ரேபிட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. இந்தியாவில வந்து வைல்டுல காட்டுல வந்து ரேபிட்ஸ் கிடையாது. இது புல்ல சாப்பிடும். அப்புறம் கிரெப்பஸ்குலார் ஃபாரேஜர்னு சொல்லலாம். இது காலையில வேலைகளிலும் மாலை வேலைகளிலும் இவ வந்து உணவு உண்ண வெளியே வரும். திருநெல்வேலியில எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இதை பார்த்திருக்கேன், நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். அடுத்தது இது முள்ளம்பன்றி. இந்த முள்ளம்பன்றி வந்து ஒரு பாறை பாங்கான இடம் மற்றும் ஒரு ஓப்பன் ஸ்பேசஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து இரவாடி, இது ராத்திரி பார்க்கக்கூடியது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய எலி வகையை சார்ந்த ஒரு விலங்கினமா அதை சொல்லலாம். மோஸ்ட்லி வெஜிடேரியன். ஆனா என்ன பண்ணும், அந்த குவில்ஸ் சொல்றோமே, அது மேல இருக்கிற முட்களை வந்து பறவைகளை போல உதிர்க்கும். புதுசா வந்து முட்கள் வளரும். இந்த மாதிரி உதிர்ந்த முள்ளத்தான் பாத்தீங்கன்னா, நான் இதை வந்து நேரில் வந்து காட்டுல பார்த்தது கிடையாது. இந்த முட்களை வளர்றதுக்காக எலும்புகளை தின்னு சொல்லுவாங்க. பூமியில குழி தோண்டி இல்ல பாறைகளுக்கு இடுக்குல இருக்கிற குழிகள்ல இருக்கும். அதோடைய வீட்டின் வாசல்ல வந்து எலும்புகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிரே மங்கூஸ். இது வந்து செல்லமா கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு காலத்துல சில பேர் இதை வந்து வளர்ப்பு பிராணியா கூட வச்சிருக்காங்க. சென்னை வாசிகளுக்கு இது ரொம்ப பரிச்சயமானது. இந்த மயிலாப்பூர்ல நான் சொன்னேன்னா எங்களுடைய குப்பை தொட்டியில இது ராத்திரி ரெகுலரா வரும். இந்த கீரிப்பிள்ளை தான் அந்த பெருச்சாளிய வேட்டையாடி கொண்டு கொதறி சாப்பிட்டு போயிடுச்சு. இது ரொம்ப சகஜமா மனிதர்களுடைய கூட வரும். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பார்க்கலாம், கிண்டி நேஷனல் பார்க்ல பார்க்கலாம், ஊருக்குள்ளேயே பார்க்கலாம். அப்படியே நம்ம வீட்டுல இருக்கிற ட்ரைனேஜ் பைப் எடுத்து கூரையில போய் கடப்பட சத்தம் போட்டு அங்க குட்டி போட்டு இருக்கும். நம்ம பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு வெளியில போட்டிருந்தோம்னா அதுல இருக்கிற சாப்பாடு கூட நக்கி சாப்பிடும். இது மனிதர்களோட ரொம்ப இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கீரி வகை. அடுத்தது மரநாய். இந்த மரநாயை பத்தி எனக்கு முதல்ல வந்து மதுரையில இருக்கும்போது தெரியும். ஒரு 4-5 வயசு இருக்கும். வீட்டு கொல்லையில ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துல இருந்து தபால் டபால் அப்பப்போ தேங்காய் இளநீ வந்து கீழே விழும் அங்க இருக்கிற தகர கொட்டை மேல. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, இது வந்து மரநாயோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரநாய் அப்படின்னு கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு மரண பயம். இது வந்து ஒரு டிரனோசாரஸ் ரெக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு விலங்கு அப்படின்னு நினைச்சு அப்ப டாய்லெட்டுக்கு எல்லாம் போகணும்னா பகல் வேலையில கூட எங்க அம்மாவை கையை பிடிச்சிட்டு தான் போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்தது இந்த விலங்கு மேல. இதை முதல்ல எப்படா பார்த்தேன்னா, இந்த வருஷம் 1ஆம் தேதி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகும்போது குறும்பூர் அருகே ரோட்ல பார்த்தேன். ரோட்ல ஆக்சுவலி இட் வாஸ் ரோட் கில். அது இறந்து கிடந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அடுத்த மாசமே ஒரு பறவை சர்வேக்காக அகஸ்திய மலை போயிருந்து அங்க ராத்திரி இந்த காட்டுல பார்த்துட்டாது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரிடாமினன்ட்லி இது ஒரு கார்னிவோர் தான். பனை மரம் தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த இளம் குருத்து, அந்த இன்ஃப்ளாரசன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சாரை உண்ணும்.
கள்ள குடிக்கும்னு கூட சொல்லுவாங்க. அதனால வெள்ளைக்காரங்க வந்து இந்த டாடி கேட்னு சொன்னாங்க. இது மரநாய், நாயும் கிடையாது, பூனையும் கிடையாது. இது ஒரு தனி வகையான ஒரு விலங்கு. இது காபி எஸ்டேட்ல வந்து இருக்கிற பெரிஸ் சாப்பிட்டுட்டு இது போடுற எச்சத்துல வர காபி சீட்ஸ் வந்து ரொம்ப விலை மதிப்பு அற்ற ஒரு பொருளாக கருதப்படுகின்றது. அதுக்காக இதை வளர்த்தி இதுக்கு அந்த காஃபி பெரிஸை திணிச்சு அதுல இருந்து அந்த எச்சத்தை எடுத்து காஃபி பெரிஸ் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதோடைய உடம்புல இருந்து ஒரு சுரப்பி உண்டு. இதோடைய பங்காளி தான் புனுகு பூனை, இந்தியன் சிவெட்னு சொல்லுவாங்க. அந்த புனுகு வந்து ஒரு வாசனை திரவியமா உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது போலாம். ஜக்கால். இந்த ஜக்கால் வந்து ஒரு நரி. இந்த நரி சென்னையில இதுல உண்டு, ஐஐடியில உண்டு. ஒரு நாயை விட ஒரு குறைஞ்ச சைஸ்ல இருக்கும். மோஸ்ட்லி இறந்த பிராணிகளை உண்டு வாழும், இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன எலிகள், முயல்கள் இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். பறவைகளையும் வேட்டையாடி சாப்பிடும். காய்கறி தோட்டம், அங்க அந்த ஐஐடியில இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது காய்கறி தோட்டம் போட்டிருந்தாங்கன்னா அதுல வெள்ளரிக்காய் அந்த மாதிரி இருந்தா ராத்திரி வந்து சாப்பிட்டு போயிடாது. இது வந்து நம்ம ஃபெரல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தெருநாய்கள். அந்த அந்த அதாவது அவுத்துவிட்ட நாய்கள் ஃபெரல் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து அது கூட இனப்பெருக்கம் சேர்ந்து ஹைபிரிட் ப்ரொடக்ஷனும் இருக்கு. இதுல இந்த ரெண்டும் கலப்பின நாய்கள் பார்த்திருக்கிறதாவும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அடுத்தது போலாம். இது ஸ்பாட்டட் டியர், புள்ளிமான். பரவலாக பல இடங்கள்ல பார்க்கக்கூடியது. மனிதர்கள் கிட்ட இருந்து பயமே போயிடுச்சு. நமக்கு கிண்டியில எல்லாம் இதுக்கு சாப்பாடு கையில கொடுத்தாலே வாங்கி சாப்பிடும். பல இடங்கள்ல இது பண்ணாதங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம மக்கள் வந்து நிறையவே பண்ணுவாங்க. இதோட சிறப்பு என்னன்னா, மற்ற வேட்டையாடி விலங்குகளுக்கு இது உணவாக இருக்கு. இதோடைய கொம்பு வந்து பிரான்ச்டு, கிளைகள் இருக்கும். உதிர்ந்து திருப்பி ஒவ்வொரு வருஷமும் திருப்பி வளரும். இந்த மான் என்ன பண்ணும்னா, அந்த உதிர்ந்த கொம்பை வந்து நக்கி அதுல இருக்கிற கால்சியமை சாப்பிடும். அது திருப்பியும் கொம்பு வளர்றதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால காட்டுல வந்து எப்பவுமே அந்த உதிர்ந்து போன கொம்புகளை பார்த்தோம்னா அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த அந்த கால்சியம் சத்து அந்த விலங்குகளுக்கு தேவை. இது வந்து நம்ம கிண்டி, ராஜ்பவன் எல்லா இடத்துலயும் இருக்கு. அடுத்த மாநிலத்தை பத்தி பார்த்துட்டு திருப்பி இதுக்கு இந்த பத்தி சொல்றேன் நான். நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது வெளிமான். இந்த வெளிமானும் அந்த சென்னைவாசிகளுக்கு பரிச்சயம். திருநெல்வேலியில் நம்ம எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சரணாலயத்துல வெளிமான்கள் இருக்கு. கிண்டி அந்த ஏரியால முதல்ல இருந்தது இந்த வெளிமான்கள் தானா. அதுக்கப்புறம் இந்த புள்ளிமான்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த புள்ளிமான்கள் பெருக்கத்துல இந்த வெளிமான்களுடைய நம்பர் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து கொம்பு உதிராது, அன்பிரான்ச்டு ஆன்ட்லர்ஸ் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஆடு மாடு மாதிரி அந்த கொம்பு பர்மனன்ட் ஹார்ன்ஸ் இது. ஸோ இதுக்கு கண்ணுக்கு கீழே ஒரு வாசனை சுரப்பி இருக்கும். அதை வச்சு வந்து டெரிட்டோரி மார்க்கிங் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அது வந்து லிஸ்ட் கன்சர்ன்ல இருக்கு. எல்லாமே ஒரு வாழ்விடம் சார்ந்த ஒரு ஒரு ஈக்குலிபிரியத்துல இந்த மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது போலாம். இது தேவாங்கு. இந்த தேவாங்கு வந்து சின்ன வயசுல மதுரையில வந்து குறவர்கள் வந்து எடுத்துட்டு வருவாங்க. இந்த தேவாங்க வச்சு ஒரு தாயத்து கட்டினா நோஞ்சாங் குழந்தையெல்லாம் குண்டு குழந்தையா மாறிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. இது குறவர்கள் கையில இருக்கிற கூண்டுலதான் இந்த தேவாங்க பார்த்திருக்கேன். சென்னை வாசிகளுக்கு வந்து இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி கிண்டி நேஷனல் பார்க்ல இந்த விலங்குகள் இருக்கிறதா பார்த்திருக்காங்க. இது ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமேட். இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய பிரைமேட் அப்படின்னு இதை சொல்லலாம். இது பூச்சிகளை உண்ணும். அதை தவிர பறவை முட்டை, அப்புறம் பூக்கள், பட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு சொல்றாங்க. ரொம்பவுமே அரிதாகி வரக்கூடிய ஒரு உயிரினம் இந்த தேவாங்கு. அடுத்தது போலாம். நம்ம முன்னோர்கள் வந்துட்டாங்க. இது காமன் போனட் மக்காக்குன்னு சொல்லக்கூடிய மந்தி குரங்கு. இதோட தலை ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். நடுவுல வகுடு எடுத்து விட்ட மாதிரி இருக்கும். கூட்டு குடும்பமா இருக்கும். மனிதர்களால ரொம்பவுமே என்ன சொல்றது, ஸ்பாயில் பண்ணப்பட்ட ஒரு கெடுக்கப்பட்ட ஒரு விலங்கினம். இப்ப பல கோவில்கள் எல்லாம் அந்த காலத்துல உண்டு. இப்பவும் சில கோவில்ல வந்து இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம கிட்ட பிடுங்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் வந்த ஒரு குரங்கு இனம் இது. இந்த இது வந்து சமூகமா, அதாவது கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு குரங்கினம். தாவர உண்ணி, ஆனா பறவை முட்டையை சாப்பிடும். எல்லா ஈசல் இந்த மாதிரி பூச்சி வகைகளை சாப்பிடுது. அடுத்தது
அடுத்தது குடுமி சாம்பல் மந்தி. இந்த சாம்பல் மந்தி இந்தியாவிலேயே ஒரு 5 வகை உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடியது வந்து இந்த குடுமி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் பார்க்கலாம். திருநெல்வேலியில எங்க வீட்டு அருகிலே வந்திருக்கு. இந்த குரங்கு வந்து இதுவும் ட்ரூப்ஸா தான் இருக்கும். எங்க வீட்டுக்கிட்ட வந்தவர் தனியா எங்கேயோ வழி தவறி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இங்க மரத்துல உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் திரும்பி போயிட்டார். மோஸ்ட்லி இது வந்து இலைகளை சாப்பிடும், தழைகளை சாப்பிடும், பூக்களை சாப்பிடும். இது காட்டுக்குள்ள போகும்போது நம்ம வந்து இதுக்கு வந்து நம்மளுடைய பிஸ்கெட்டு, சிப்ஸ் இதெல்லாம் கொடுத்து இதையும் நமக்கு எடுத்து வச்சிருக்கோம். பல ரோட் கில்ஸுக்கு காரணமே இதுதான். நம்ம மனிதர்களுக்கு எடுத்ததுனாலதான் இதையும் வந்து சில பெரிய விலங்குகள் வேட்டையாடி சாப்பிடும். ராப்டர்ஸ் வந்து இதோட குட்டிகள் எல்லாம் கூட அடிச்சு சாப்பிடும். இது உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அடுத்தது சோலை மந்தி. இந்த சோலை மந்தி வந்து சிறப்பா வால்பாறையில ரொம்ப பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபெரல் பாப்புலேஷன் மாதிரியே இருக்கும். இதை பத்தி படிச்சதுல என்னன்னா, இது மனிதர்களை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, மரங்கள்லயே வாழக்கூடியன்னு சொல்லுவாங்க. ஆனா வால்பாறையில வந்து வீடுகள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், ரோட்ல வரும், அடி போடும். இப்போ ஒரு தன்னார்வலர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. சில தன்னார்வலர்கள் இந்த மந்தி கூட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அது கூடவே போயிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ரோடு கிட்ட வந்துருச்சுன்னா அவங்க சாலையில இந்த போர்டை வச்சுட்டு அவங்க வந்து வாகன ஓட்டிகளை மெதுவா போக சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க அந்த ரோடுக்கு குறுக்க, அதையும் இந்த குரங்குகள் உபயோகப்படுத்தி வருகின்றது. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மந்தி இனம். ஆனா ரொம்பவுமே இது வாழ்விடம் அழிந்து கொண்டு வருதுனால இதோடைய நம்பர் ரொம்பவுமே குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஒரு கவலைக்குரிய ஒரு குரங்கு இனம் இது. அடுத்தது காட்டுப்பன்றி. நம்ம எகெயின் திருப்பி சென்னையில சொல்ல போனோம்னா இந்த கிண்டி நேஷனல் பார்க்ல உண்டு. அப்புறம் நம்ம ஊர்லயும் வயக்காட்டு பகுதியில மலை பக்கத்துல இருக்க வயக்காட்டு பகுதி, காட்டு பகுதியில இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த காட்டுப்பன்றி வரும். நம்ம நாட்டுப்பன்றியை விட கொஞ்சம் ஆக்ரோஷமானது. மேல் நோக்கி வளைந்த கெனைன்ஸ் இருக்கும், அப்பர் கெனைன்ஸ் இருக்கும். பொதுவா சாப்பிட்றது வந்து தாவரங்களை தான். அதே சமயத்துல இறந்து போன விலங்குகளையும் இது சாப்பிட்றது நம்ம சென்னையிலேயே நாங்க பார்த்திருக்கோம். இது வந்து புலி, சிறுத்தை இதுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமான ஒரு உணவினம். அந்த உணவு சங்கிலியில் அந்த பெரிய விலங்குகளுக்கு இரையாகிற வேலையை இந்த காட்டுப்பன்றிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு ஒரு குரூப் வந்து வௌவால். இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடியது வௌவால்கள் தான். அதையே கடைசியா போட்டிருக்கேன்னா, இது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விலங்குங்கிறதுனால இதை பத்தி சொல்லியிருக்கேன். அது என்ன முக்கியத்துவங்கிறத பார்க்கலாம். இது வந்து படத்துல இருக்கிறது பெரிய பழந்தின்னி வௌவால். மூஞ்சி வந்து இந்தியன் ஃபிளையிங் ஃபாக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு நரி மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கும். இது மாலை நேரங்கள்ல பழங்களை சாப்பிட்றதுக்காக வரும். நீர்நிலைகளுக்கு அருகில இருக்கக்கூடிய மரங்கள்ல இது இருக்கும். விதை பரவுதலுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விலங்கினமா இந்த பெரிய பழந்தின்னி வௌவால் இருக்கிறது. இது ஒரு ஆதார உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கீஸ்டோன் ஸ்பீஷிஸ். அதனால இது சூழல்ல இதோடைய பங்காற்று ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அடுத்தது போலாம். இது சிறிய பழந்தின்னி வௌவால். இது ஃபல்வஸ் ஃப்ரூட் பேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் வரும். சில திடீர்னு மரத்துல பார்த்தோன்னா ஒரு வௌவால் வந்திருக்குன்னா அது வந்து இங்க சிறிய பழந்தின்னி வௌவாலா தான் இருக்கும். பூக்கள், மொட்டுகள், சிறிய பழ வகைகளை சாப்பிடும். சில சமயம் இலைகளையும் சாப்பிடும். கோவில்கள்ல குடியிருக்கும். இது இந்த கோவில்ல போனோம்னா சில சமயம் அம்மோனியா வாசனை வந்துருச்சுன்னா அது வந்து ஃபல்வஸ் ஃப்ரூட் பேட்டுடைய இடம் தான் அர்த்தம். ஆனா இப்ப எல்லாம் கோவில் எல்லாம் சுத்தமா ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இதோடைய வாழ்விடங்கள் என்ன சொல்றது, பிரச்சனைகள் வருது. இப்போதைக்கு இது வந்து லீஸ்ட் கன்சர்ன். ஆனா வௌவால்களை பத்தி ஒரு பெரிய எலாபரேட் சர்வே யாராவது பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இப்போதைக்கு லீஸ்ட் கன்சர்ன் லிஸ்ட்ல இருக்கு. இதுவும் நிறைய விதை பரவுதலுக்கு உபயோகமா இருக்கு சூழல்ல. அடுத்தது தோக்குருவி. இது வந்து நம்ம ஒரு பெரிய பனை உழவரான் மாதிரி இருக்கும். அந்த சாயங்கால வேளையில வரும். பூச்சிகளை ரொம்ப அதிகமா இரவுல இருக்கக்கூடிய பூச்சி வகைகளை வேட்டையாடி உண்ணக்கூடியது இந்த வௌவால் வகைகள். இது வந்து டூம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் விங்ட் டூம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒளியில ஈர்க்கப்படுகின்ற பூச்சிகள் எல்லாம் சாப்பிடணும். சில சமயம் நம்ம வீட்டுல வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு லைட் போட்டு வச்சிருந்தோம்னா வீட்டுக்குள்ள வந்துடும். இதை பார்த்து நம்ம வழி அனுப்பணும். அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு, ஃபேன் அணைச்சிட்டு, கதவை திறந்து வச்சிட்டோம்னா இந்த வௌவால் வெளியே போயிடும். இது நிறைய பூச்சிகளை அழிப்பதில் ஒரு பெரும் பங்கு இந்த வௌவாலுக்கு இருக்கு. அடுத்தது
கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய வௌவால் வகை வந்து இந்த இந்தியன் பிப்ஸ்டல் பேட் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறிய மைக்ரோ பேட். இது ஒரு பட்டாம்பூச்சியோட சைஸ் தான் இருக்கும். நானும் என்னுடைய மகளும் வந்து இந்த சென்னையில எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன நகத்துடைய நுனி நம்ம சுண்டு விரல் நகத்த அளவுக்கு ஏதோ ஒண்ணு கடந்துச்சு, ஒரு கம்பளி பூச்சி மாதிரி. அதை எடுத்து பார்க்கிறோம், அது ஒரு குட்டி வௌவால். அந்த குட்டி வௌவால் வந்து எப்படி அங்க வந்துச்சுன்னு தெரியல, அது கண்ணு கூட திறக்கல. அதை எடுத்து நம்ம பக்கத்துல இருக்க ஒரு செடியில விட்டுனோம். இது வந்து இந்தியன் பிப்ஸ்டலுடைய குட்டி. இதுவும் பூச்சியை உண்ணக்கூடிய ஒரு வௌவால் வகை. அப்புறம் அது படிச்சு பார்த்தபோதுதான் தெரிஞ்சது, வௌவால்கள் தங்களுடைய குட்டிகளை வந்து ஆரம்ப காலத்துல தன்னுடைய வேட்டைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது. இந்த வௌவால் ஏன் ரொம்ப முக்கியமா பேசுறோம்னா, பூச்சி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் தாவர விதைகள்லாம் வந்து சீட் டிஸ்பர்சலுக்கு உபயோகமா இருக்கு. அதே சமயத்துல வௌவால்கள்ல வைரஸ் உண்டு. ஆனா அந்த வைரஸ் வந்து மனிதனை வந்து தாக்குறதுக்கு நம்ம போய் வம்ப விலைக்கு வாங்கினா தான் உண்டு. அது தானா வந்து நமக்கு கொடுக்காது. இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு வந்து தெருநாய்கள் எடுத்துக்கலாம். இந்தியால வந்து ஒரு 1.5 கோடி மக்கள் ஆண்டுதோறும் தெருநாய்களால் கடிக்கப்படுகின்றார்கள். அதுல 20,000 பேர் ரேபிஸ் வந்து செத்து போறாங்க. இந்த மாதிரி வௌவால்னால வியாதி வந்து செத்தவங்க நம்பர் எல்லாம் ரொம்பவுமே கம்மி. அது ஒரு இன்டர்மீடியட் ஹோஸ்ட் இல்லைன்னா அந்த வியாதிகள் வராது. ஆனா பல சமயங்கள்ல வௌவால்னால வியாதி வருதுன்னு சொன்ன உடனே அதோடைய வாழ்விடங்களை அழிக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு சூழலுக்கு மிகப்பெரிய கேடுதலை உண்டாக்கக்கூடியது. சோ அந்த நாயுடைய எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இந்த நாயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதே இல்லை. தொடர்ந்து நாய் கடிப்பட்டு இருக்கோம். அது சூழலுக்கும் பலவிதமான கேடுகளை உண்டாக்குறது. மக்கள் இறந்தும் போறாங்க. அதை ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த வௌவால்கள் வந்து ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அதனாலதான் இது வந்து ஒரு ஷோ ஸ்டாப்பர் ஸ்பீஷீஸா இன்னைக்கு நிகழ்ச்சியில இதை இணைச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாலூட்டி இனம். அடுத்த ஸ்லைட் போலாம். யானை இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இத பத்தி பல ஆயிரக்கணக்கா மக்களோட வருஷங்களா மனுஷங்களோட தொடர்பு கொண்ட ஒரு 6 செஞ்சுரிஸ் வச்சுக்கலாமே, மனிதர்களோட தொடர்பு கொண்ட ஒரு விலங்கினம். சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சோழ நாட்டின் இது விவசாயத்தை பத்தி சொன்ன போனா, மாடு கட்டி போரடித்து மாளாது யானை கட்டி போரடித்த சோழ வளநாடுன்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா கடற்களிர் அடுக்கிய கருணை மரபன்னு கோவலனுடைய புகழை பத்தி சொல்லுவாங்க. ராஜாக்கள்லாம் யானை படை வச்சிருந்தாங்க. பல விதமான வேலைகளுக்கும் யானை யூஸ் பண்றோம். சர்க்கஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். கோவில்கள்ல இருக்கு, பெட்ஸாவும் இருக்கு. இந்த யானையோட பங்கு வந்து ஈகோசிஸ்டம் இன்ஜினியரிங். அதை ஏற்கனவே காட்டுல இடம் இல்லை. இந்த யானைகளை என்ன செய்யணும்? இது வந்து ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, இதோட இணைச்சு விட்டோம். அதை இது காட்டுக்கு சொந்தமா நாட்டுக்கு சொந்தமானு தெரியல. ஏற்கனவே காட்டுல இருக்கிற யானைகளுக்கே இடம் இல்லை. இப்ப நாட்டுல இருக்கிற யானையை காட்டுல தள்ளினோன்னா என்ன ஆகும்? அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த யானைகளும் மொழி பிதுங்கி நிற்கின்றன. இந்த யானை காதலர்களும் ஒண்ணுமே செய்ய முடியாம மொழி பிதுங்கி நிற்கிறாங்க. இந்த ஒரு கேள்விக்கு நம்ம வந்து ஒரு விடை கண்டுபிடிச்சே ஆகணும். இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக். இத தொட்டோம்னா பல இடங்கள்ல இருந்து பல விதமான ஆர்குமெண்ட்ஸ் வரும். கலாச்சாரம்னு சொல்லுவாங்க, பண்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வனவிலங்குக்காக அந்த கலாச்சாரம் பண்பாடை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, இல்ல அதை தொடரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதுக்கு இந்த நிகழ்ச்சி இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி. இதுக்கு இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சூழல் அறிவோம் குழுவினருக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தேங்க்ஸ். மிக்க நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு உரை. பாலூட்டிகள் எவ்வாறு தோன்றின என்ற பரிணாம வளர்ச்சி முதல் நம்மை சுற்றி இருக்கும் பாலூட்டிகள் குறித்தும் பாலூட்டிகள் வகைகள் குறித்தும் தெளிவாக விரிவாக விளக்கியமைக்கு நன்றிகள் பல.